ஏய் சிசிடிவி உன்னை அண்ணன் உள்ள கூப்பிடுறாரு வா. டேய் யாரை கேட்டு மேல போய் அமைச்சரை பார்த்த? இல்லைங்க, நான் நிறைய வாட்டி ஃபோன் பண்ண நீங்க எடுக்கவே இல்லை. இல்லை சார், நாங்கள் லட்டு கொடுக்க தான் சார் போனோம். அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க, நாங்கள் வேலை செஞ்ச காசை வாங்குறது. என்ன வேலை செஞ்ச? அதான் சிசிடிவி கேமரா ஃபிட் பண்ணோமே. எப்போ? போன வாரம் பில் வர தந்திருக்கேன். சரி அடுத்த வாரம் வந்து வாங்கிக்கோ. என் காசு இப்போ வேணும். டேய் இப்போ வேணுமா? கொடுத்துடலாம். ஹலோ மாமா, நான் தான் பேசுறேன் மாமா. பார்லிமெண்ட்ல இருக்கிறீங்களா? ரொம்ப நல்லதா போச்சு மாமா. அந்த சின்ன பில்லு விஷயமா அந்த கலாய்க்கிறானடா. ஓ நேத்தே பேசிட்டீங்களா? ஐயோ வாடா போலாம். பிரசிடென்ட் மாட்டேன்ட்டாரா? ஓ பில்ல மட்டும் ஜாஸ்தி இருக்குன்ட்டாரா? சரி நான் பார்த்து சொல்லிக்கிறேன். சரி டேய் இப்ப வேணும் நல்ல போய் டெல்லியில வாங்கிக்கோ. மாமா அங்க வந்து வாங்கிக்கோ சொன்னார். போ போடா போ போ. டேய் வாசல்ல டெல்லி ஃபிளைட் நிக்குது, போய் வாங்கிக்கோ. போடா போ. டேய் டென்ஷன் ஆகாதடா. டேய் என் பைக்குடா, என் பைக்கு காணோம்டா. சார் இங்க பைக் விட்டுருந்தேன் சார், பிளாக் கலர். பைக்கா? நான் பார்க்கலையே. நீ பாத்தியா? சார் இங்க தான் சார் விட்டுருந்தேன் பிளாக். தம்பி சார் பாருங்க சார். அவங்க தான் பைக்கை தூக்கி வச்சிருக்காங்க தம்பி. அத நான் வாங்கி தரேன், போங்க தம்பி. திருட்டு கேஸ் கூட போடுவாங்க, போங்க. விட்டா கொலை கேஸ் கூட போடுவாங்க, போங்க தம்பி. டேய் இன்னும் போலையா? டெல்லி ஃபிளைட் வெயிட்டிங். போ போ போ. அவங்கள ஏதாவது பண்ணுண்டா. கேவலம் 23,000 ரூபாய் ஏமாத்துறானுங்க. ஒரு 50,000 ரூபாய்க்காவது ஆப் வைக்கணும்டா. என்ன பண்ணுவேன்? காரை கொளுத்திடலாமா? கார் இன்சூரன்ஸ் இருக்கும், புதுசா வாங்கிடுவாங்க. அப்ப அவனையே கொளுத்தலாம். எதுக்கு ஜெயிலுக்கு போறதுக்கா? அட்லீஸ்ட் அவனை ஒரு ராத்திரியா தூங்க விடாம பண்ணுண்டா. டேய் சக்தி, டேய் எங்கடா போற? இன்னைக்கு கரஸ்பாண்டன்ட் வர மாட்டாருமா? சார் டெட்லைன்லயாவது கொஞ்சம் எக்ஸ்டென்ஷன் பண்ணி கொடுத்தா நான் எப்படியாவது அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவேன் சார். நீ ஃபைனல் இயர் ஸ்டூடெண்ட், நாளைக்கு எக்ஸாம்க்கு இன்னைக்கு எக்ஸ்டென்ஷன் கேட்கற. இப்போ விட்டா உன்னை எல்லாம் பின்னாடி வந்து தொங்கிட்டு இருக்க முடியாது. சார் என் டிகிரியை வேணா கூட ஹோல்ட் பண்ணிங்க சார். நான் பே பண்ண உடனே கொடுங்க சார். அதெல்லாம் ப்ரொசீஜர் இல்ல, பணம் கட்டினா தான் ஹால் டிக்கெட். என்ன சார் ப்ரொசீஜர்ங்கறீங்க? இந்த எக்ஸ்ட்ரா ஃபீஸ் எதுக்கும் தெரியாம கொடுக்கணுமா? நாங்க தான் 25,000 ரூபாய் வாங்குறோம், மத்த காலேஜ் எல்லாம் 35,000 வாங்குறான் தெரிஞ்சுக்க. அன்னைக்கு கவர்மெண்ட்ல இருந்து வந்து காலேஜுக்கு வந்து சீல் வச்சு என்ன பண்ணீங்க? சும்மா வரீங்க, பசங்களை எல்லாம் கூட்டு வந்து வாசல் நின்று கோஷம் போடல, கம்ப்யூட்டர் உடைக்கல, கல் எடுத்து கண்ணாடி எல்லாம் உடைக்கல. சார் அதெல்லாம் நாங்க பண்ணல. யார் பண்ணாங்களோ தேடி பிடிச்சு அவங்க கிட்ட வாங்கிக்கங்க. எது எங்களை போலீஸ் வேலை பார்க்க சொல்றீங்களா? நாளைக்கு எக்ஸாம் ஆரம்பிக்கிற வரைக்கும் தான் டைம். ரொம்ப பேசினா உங்களை டீபார் பண்ணிடுவேன். சார் என்ன சார் கேள்வி கேட்டாலே மிரட்டுறீங்க? யாரோ பண்ண தப்புக்கு எங்களை எப்படி சார் டீபார் பண்ணுவீங்க? நீங்க 2 பேரும் கார் பார்க்கிங்ல தப்பா இருந்தீங்கன்னு கம்ப்ளைண்ட் பண்ணுவேன். அது போதும் உங்க 2 பேரையும் டீபார் பண்ண. வாடா. மூளை மங்கி போனவனுங்க டிசைனா பணத்தை மட்டும் வாங்கி உள்ள போட்டுக்கிறானுங்க. திடீர்னு 25,000 கொடு, இல்லைன்னா ஹால் டிக்கெட் தர முடியாதுன்னு சொல்றாங்க சார். எக்ஸாம் எழுத முடியாதுன்னு மிரட்டுறாங்க சார். எந்த காலேஜ்? தாரா இன்ஜினியரிங் காலேஜ். ஊர்ல அப்பா கடை வாங்கி காய்கறி கடை வச்சிருக்காரு சார். எவ்வளவுதான் அவர்கிட்டயும் வாங்க முடியும்? இதோட எல்லாம் முடிஞ்சிச்சுன்னு பார்த்தா முடியல சார். உயிர் போகுது சார். சார் ஒரு கால் பண்ணணும், உங்க ஃபோன் தரீங்களா? ஹலோ ஹலோ பா, 25,000 கட்டாதாமா நாளைக்கு எக்ஸாம் எழுத முடியும். டேய் 25,000 ரூபாய்க்கு நான் எங்கடா போவேன்? நம்ம நிலைமை உனக்கு தெரியாதா? பா ஒரே ஒரு வாட்டி பா ப்ளீஸ் பா. டேய் சொன்னா புரிஞ்சுக்கடா. நம்மள மாதிரி ஆளுங்களுக்கெல்லாம் எதுக்குடா அந்த படிப்பு? அதெல்லாம் பணக்காரனுங்க படிக்க வேண்டியதுடா. நீ வந்து நம்ம கடையிலே வேலை பாடுறா. பா எப்படியாவது கட்டுங்கப்பா ப்ளீஸ் பா. திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்க. நான் சொல்றது உனக்கு புரியலையா? வேடா போன இன்ஜினியரிங் காலேஜ். தாரா இன்ஜினியரிங் காலேஜ்ல வந்து கேட்டு பாரு. நான் தான் டாப்பர். ஃபீஸ் கட்ட முடியாம கஷ்டப்படுறேன்.
என்ன பேர்? ஆஷா. 25,000 ரூபா கொடுங்க. சரி சலான். இந்தாங்க. சரிங்களா? ஆஷா, நீ உடனே கிளம்பி காலேஜ் வா. சக்தி இப்பதான் உனக்கா காலேஜ் ஃபீஸ் கட்டிட்டு போறாரு. ஏன் எதுக்குன்னு தெரியல. நான் உனக்கா காலேஜ்ல தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். சீக்கிரமா வா. ஓலா ஊபர் வந்ததுக்கு அப்புறம் சவாரிலாம் கம்மியாயிடுச்சுல்ல. முன்னாடியே மீட்டர் போட்டிருக்கணும். நாங்களும் சப்போர்ட் பண்ணியிருப்போம். டேய் டேய் எங்கடா போற? டேய் சீக்கிரம். எங்கன்னு சொல்லிட்டு கூட்டு போடா. ஆறுமகனா 1 ஹவர்ல வந்து ஆட்டோ தந்துடுறோம். பாய் தம்பி. டேய் கண்ணால உன் மூஞ்ச பார்த்தா பயமா இருக்கடா. எங்கடா கூட்டு போற? டேய் பேசாம இருடா. இது பேய் பட ஷூட்டிங் நடக்கிற ரோடு மாதிரி இருக்கு. எங்கடா கூட்டு போற? ஏன் அங்க பார், கூவத்தூர் கோல்டன் பீச் ரெசார்ட் இன்னும் திறக்கல. என்னடா இது? பக் கேமரா. அந்த ஒரு கிளாஸ் மட்டும் நான் அட்டென்ட் பண்ணல. அந்த டேப்லெட் ஆன் பண்ணு. யாரியா நீ? தாரா இன்ஜினியரிங் காலேஜ்லேருந்து வரோம். சரி இருக்கு சீக்கிரம். டேய் நான் சொல்ல, இவன் சமையல்காரன் தான்டா. ஷெஃப் தாமுவோட செக்ரட்டரிடா. தக்காளிடா. இருடா. என்னடா பண்ற? மூடிட்டு பாடுறா. மைசூர் ரசம் பண்ண வந்திருக்கான். ஏ காசு கட்டு கட்டா மாட்டினீங்கடா. டேய் எல்லா பொட்டியும் பத்திரமா வந்துச்சா? மூஞ்சி ஒண்டி தெரியலடா. மேல 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 போ. அப் பண்றா. அப்ப ஆக மாட்டேங்குதுடா. பேட்டரி லோ. மூஞ்சி கிட்ட போகாதடா அந்த ஈ. மூஞ்சி தெரிஞ்சாதான் கேஸ் நிக்கும். ஹலோ, உங்கள் வீட்டில் சிசிடிவி கேமரா ஃபிட் பண்ணியிருந்தேன். ஒரு 23,000 நீங்கள் தரணும். எப்போ வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம்? வாய்டா போன. போடா டால்டா. டேய் மற்ற காலேஜ்லேருந்து வந்த பணம்லாம் உள்ள இருக்கு. அது கூட எதையும் சேர்த்து வை. பத்திரண்டா 500 கோடி. என்னடா பண்ணிட்டு இருக்க? எதுக்கு டென்ஷன் ஆற? படி. காதல் தோல்வியில் இன்ஜினியரிங் கல்லூரி மாணவன் ரயில் மேல் ஏறி தற்கொலை. இதுக்கு என்ன இப்போ? இவன் எதுக்கு தெரியுமா செத்தான்? என் கண்ணுக்கு முன்னாடி செத்தான். அந்த சாவே மாத்திட்டான் அந்த தேவராஜ். தேவராஜா? ஸ்டூடெண்ட்ஸை சப்போர்ட் பண்ற மாதிரி
எல்லா காலேஜையும் மூடி காலேஜ் ஓனர்ஸை மிரட்டி பணத்தை கேட்டிருக்கான். அவங்க எக்ஸ்ட்ரா ஃபீஸ்னு பேரில் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட இருந்து படி இவனுக்கு கப்பா கட்டியிருக்காங்க. யாருக்கும் டவுட் வரக்கூடாதுன்னு சொல்லி லட்டில் ரேட் பேசியிருக்காங்கடா. லட்டா? ஒரு லட்டு 1 கோடி ரூபாய். டேய், நம்ம தானே அன்னைக்கு 10 லட்டு பேரம் பேசி வாங்கி கொடுத்தோம். அப்போ 10 கோடியா? அதனால தானே இவன் செத்தான். ஏய், உடனே போலீஸோ சிபிஐ யார்கிட்டயா போய் சொல்லாண்டா. கண்டிப்பாக மாட்டிப்பான். சிபிஐட்ட போனால் பப்ளிக் தெரியாது, ஆனால் பப்ளிக்கிட்ட போனால் சிபிஐக்கே தெரிஞ்சிடும். Welcome to CNN IBN Flash News of this heart. The Enforcement Directorate has filed a charge sheet against my HRD Minister, Mr. Devaraj. The reporter says that the matter is going to come up before the court on 9th of December. நான் அந்த தேவராஜ் மீது பொதுநல வழக்கு தொடருவேன். ஹைகோர்ட்ல கேஸை போட்டு அவன் பதவியில இருந்து விலகுற வரைக்கும் நான் விட மாட்டேன். அழிச்சாட்டா அந்த தேவராஜன். हेलो जी, हेलो जी, थोड़ा 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 मुझे टाइम दे दो. आज सच बोल दो. आई विल प्रूव. आज सच बोल दो. हेलो जी, जी. என்னண்ணா ஆச்சு? பதவி புடிக்கிட்டாங்கடா. அதுவே கிடைக்கும் என்றால் இங்கே எதுவும் கிடைக்காது. முயன்று பார், நீ நாளின் முடிவில் வெறுகை இருக்காது. அதுவே கிடைக்கும் என்றால் இங்கே எதுவும் கிடைக்காது. முயன்று பார், நீ நாளின் முடிவில் வெறுகை இருக்காது. டேய், மேட்டர் தெரியுமா? அந்த தேவராஜ பதவியில தூக்கிட்டாங்களாண்டா. என்னடா எல்லாத்தையும் செஞ்சுட்டு எதுக்குமே சம்மந்தம் இல்லாத மாதிரி உட்காந்துருக்க? ஆனா சத்தியமா ஒரு முட்டாள்ரா. 23,000 ரூபாய் எடுத்து நம்ம மூஞ்சியில விட்டு எறிஞ்சிருந்தானா பதவியாவது மிஞ்சிருக்கோம்ல. சார் சார் சார், நீங்க அது சரியில்லை இது சரியில்லைன்னு சொல்லி காலேஜை மூடிட்டு அதுக்கப்புறம் நிர்வாகத்தில் காசு வாங்கிட்டு காலேஜை திறந்தா சொல்றாங்களே சார், அது உண்மையா சார்? தேவர் தம்பி, என் மேல விசாரணை கமிஷன் வச்சிருக்கிறாங்க. அதை சந்தித்து நான் குற்றமற்றவன் நிரூபிச்சு மறுபடியும் அமைச்சராகவும் முன்னாடி வருவேன். வர எல்லாருக்கும். தேவராஜின் மைத்தினர் குணா கல்லூரி நிர்வாகத்திடம் கட்டுக்கட்டா பணம் வாங்கிய வீடியோ ஆதாரங்கள் யூடியூப்பிலும் இணையதளங்களிலும் வைரலாக பரவியது. அதுவே அவரின் பதவி விலகலுக்கு முக்கிய காரணம். அந்த வீடியோவை எடுத்த மர்ம நபர் யார் என்று மக்களிடையே பரபரப்பாக பேசப்படுகிறது. முன்னாள் மத்திய இணையமைச்சர் தேவராஜின் மீது 500 கோடிக்கு மேல் கல்லூரி நிர்வாகத்திடம் லஞ்சம் பெற்றதாக அவர் மீது குற்றம் சுமத்தப்பட்டதால் அவர் நேற்று பதவி விலகினார். எவன்டா இதை பற்ற வச்சான்? நமக்கு எதிர ஊரே பத்திக்கிட்டே எரியுது. தருதல அவன் சாவு கொடூரமா இருக்கணும். சைபர் கிரைமுக்கு சொல்லி அவனை கண்டுபிடிக்க சொல்லு. பேசி பார்த்த நீங்க பதவியில் இல்லாதனால பண்ண மாட்டாங்களா? பதவியில்னா பண்ண மாட்டானா? பதவியில்னா பண்ண மாட்டானா? அவன் உலகத்தில் எந்த மூலமுடுக்கல இருந்தாலும் நானே அவனை தூக்குறேன்டா. சார், நான் வேலை செஞ்ச காசு
டேய் யாரை கேட்டு மேல போய் அமைச்சரை பார்த்த? அதான் சிசிடிவி கேமரா ஃபிட் பண்ணுமே. எப்போ? போன வாரம் உங்க வீட்டில் சிசிடிவி கேமரா ஃபிட் பண்ணியிருந்தேன். ஒரு 23,000 நீங்க தரணும். எப்போ வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம்? என்னடா செல்லக்குட்டி மிஸ் பண்றியா நீ? பசிக்குதா? ஒரே நிமிஷம். நல்லா சாப்பிட்டா? குட் பாய், குட் பாய். வீடியோ என் மாமாவுடைய அரசியல் வாழ்க்கையை நாசப்படுத்திட்டா ஒண்ணா எங்கடா போயிட்டீங்க? எவ்வளவு ஃபோன் பண்ண தெரியுமா? நீ எங்கடா போயிட்ட? நீயும் ஃபோன் எடுக்கல? மாமா இங்கே வேற வழி தெரியலடா அந்த கேஸை உடைக்கிறதுக்கு.
அவசரப்பட்டீங்களா மாமா? நம்ம வீடியோ எடுத்து வீடியோவை ஃபேஸ்புக்லையும் ட்விட்டர்லையும் போட்டோன்னு கண்டுபிடிச்சிட்டேன். அதை சொல்லத்தான் உங்களுக்கு ஃபோன் பண்ணேன். யாரும் சொல்றா? யாரும் சொல்றா? உன்னை காப்பாத்தடா. யாரும் சொல்றா? சொல்ல மாட்டேன். உங்க அப்பனே வந்தாலும் கண்டுபிடிக்க முடியாது. சொல்ல